நடிகை ஜான்வி கபூரை படத்தில் ஆபாசமாக காட்டியதற்கு வலுக்கும் கண்டனம். இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜியை விமர்சிக்கும் ரசிகர்களுக்கு நடிகர் சூர்யா சொன்ன அறிவுறுத்தல். தனது 3வது திருமணத்தை உறுதி செய்த நடிகர் அமீர் கான். இவை அனைத்தும் இன்றைய தினமணி சினிமா அப்டேட்ஸில். நடிகர் சூர்யாவின் கருப்பு திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் 175 கோடி ரூபாய் வசூலித்து அசத்தியுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் பெரும்பாலான ரசிகர்களுக்கு படம் பிடித்திருந்ததால் கருப்பு திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இதுவரை கருப்பு திரைப்படம் உலகளவில் 300 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 175 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வ போஸ்டரை வெளியிட்டு அறிவித்துள்ளனர். இதை கொண்டாடும் விதமாக இசையமைப்பாளர் சாய் அபியங்கரின் இசையில் மிகவும் வரவேற்பை பெற்ற காட் மோட் எனும் பாடலின் வீடியோவையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகி வரும் ஸ்லம் டாக் திரைப்படத்தின் டீசர் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிரபல தெலுங்கு பட இயக்குனரான பூரி ஜெகநாத் இயக்கத்தில் உருவாகி வர்ற இந்த திரைப்படம் ஸ்லம் டாக் 33 டெம்பிள் ரோடு. நடிகர்கள் தபு, சம்யுக்தா, VTV கணேஷ் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்திற்கு ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர் இசையமைத்துள்ளார். மாறுபட்ட தோற்றத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடித்துள்ள இந்த படத்தின் டீசர் வரும் ஜூன் 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. கருப்பு திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி முதல்வர் விஜயை சமீபத்தில் சந்திக்க சென்றிருந்தது நடிகர் சூர்யா ரசிகர்களின் மத்தியில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருந்த நிலையில் நடிகர் சூர்யாவின் புதிய பதிவு ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லும் விதமாக அமைந்துள்ளது. முதல்வர் விஜயை சந்தித்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி கருப்பு படத்தை தொடங்கி வைத்த மனிதருடன் என குறிப்பிட்டிருந்தார். இது சூர்யா ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. கருப்பு படத்தின் கதையை முன்னதாகவே கேட்ட விஜய் அரசியல் ஈடுபாடு காரணமாக நடிக்க முடியாமல் போனதாகவும் அதன் பிறகே சூர்யா படத்தில் இணைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் நேர்காணல் ஒன்றில் விஜயை முன்னிலைப்படுத்தி ஆர்.ஜே. பாலாஜி பேசியதால் சூர்யா ரசிகர்கள் அவரை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நிலையில் சூர்யா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் லீட் வித் லவ், ஸ்டே கைண்ட், ஸ்டே ஜெனரஸ் என பதிவிட்டிருந்தது தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் சொன்ன அறிவுரையாக பார்க்கப்பட்டு பேசுபொருளாகியுள்ளது. பாலிவுட் நடிகர் அமீர் கான் தனது மறுமணம் குறித்த தகவல் உண்மையானதெனவும் அதன் தேதியையும் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போது 61 வயதாகும் நடிகர் ஆமீர் கான் தனது புதிய காதலி கௌரி ஸ்பிராட்டை கடந்த மார்ச் 2025 அறிமுகப்படுத்தினார். மேலும் இருவரும் ஓராண்டாக ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும் அப்போது தெரிவித்திருந்தார். மேலும் 25 ஆண்டுகளாக பழகி வந்த தனது தோழி கௌரியை அவர் 3வதாக விரைவில் மறுமணம் செய்ய இருப்பதாக தகவல்கள் பரவி வந்தது. இந்த நிலையில் இது குறித்து ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டியளித்த ஆமீர் கான் தனது திருமணம் குறித்த செய்தி உண்மையானது என்றும் ஜூலை 5ஆம் தேதி திருமணம் நடக்க இருப்பதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளார். பெத்தி திரைப்படத்தில் நடிகை ஜான்வி கபூர் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விதம் குறித்து இணையத்தில் கடுமையான விமர்சனங்களும் கண்டனங்களும் வலுத்து வருகின்றன. இயக்குனர் புச்சி பாபு சனா இயக்கத்தில் நடிகர் ராம் சரண் நடிப்பில் உருவாகியுள்ள பெத்தி திரைப்படம் கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியாகி உலகம் முழுவதும் முதல் நாளிலேயே 135 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்தது. இந்த படத்தில் நடிகை ஜான்வி கபூரை காட்சிப்படுத்தியுள்ள விதங்கள் இணையத்தில் தற்போது பேசுபொருளாகியுள்ளன. அதிக சம்பளம் கொடுத்து நடிகைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அவமானம் என்ற ஒரு பதிவுக்கு ஜான்வி கபூர் லைக் இட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாயகன் ராம் சரணே நடிகையிடம் அத்துமீறி நடித்துள்ளதாகவும் ஆச்சியம்மா கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ஜான்வி கபூரை மோசமான கேமரா ஆங்கிள்களிலும் ஆபாசமாகவும் காட்சிப்படுத்தியுள்ளதாக கடுமையான விமர்சனங்கள் பரவி வருகின்றன. நடிகை லிஜோ மோல் ஜோஸ் தமிழில் நடித்துள்ள புதிய படத்தின் போஸ்டர் மற்றும் படத்தலைப்பு வீடியோவை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. ஹர்ஷினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்திற்கு தி ஒன் வித்தின் யூ என பெயரிடப்பட்டுள்ள நிலையில் படத்தை ஆதிரன் ராக்கேப்பன் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் பருத்தி வீரன் சரவணன், நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பாவேல் நவகீதன் உள்ளிட்டோர் நடித்துள்ள நிலையில் படத்துக்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார்.